ஒரு சிம்பிளான கருவேப்பிலை சட்னி எப்படின்னா, மிளகாய் எடுத்துக்கிடுங்க. அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய காரத்தை பொறுத்து கூட 1 2 இல்லை குறைச்சோ போட்டுக்கலாம். புளி கொஞ்சம், அப்புறம் ஜீரகம். நான் ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்ப்பேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் மையாக அரையட்டும். இது அரைஞ்ச பிறகு நீங்கள் இந்த கருவேப்பிலை கூட கருவேப்பிலை கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து, இதுவும் உங்களுக்கு அளவு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய இருக்கட்டும். அது சட்னிக்கு திக்னஸ் வேணும், கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வேணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறோம். அப்புறம் எல்லாத்தையும் இது வந்து 2வது இதை நல்லா போட்டு நீங்கள் நல்லா அரைங்க. இதை போட்டு அரைக்கும்போது ஃபைனலாக அது அழகாக பாருங்கள், சட்னி வந்து நல்லா வந்துடும். அது ருசியாகவும் இருக்கும். அதை அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம்.